2021ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 503வது இடத்தை பிடிச்சு சாதனை படைத்தவர் சந்தோஷ்குமார் அவர்கள். திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த இவரது தந்தையார் திரு செல்வராஜ் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்றவர். தாயார் திருமதி கவிதா ஒரு இல்லத்தரசி. திரு சந்தோஷ்குமார் தனது பள்ளிப்படிப்பை 8ஆம் வகுப்பு வரை உடுமலையில் உள்ள வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ கோபால் நாயுடு மேல்நிலைப் பள்ளியிலும், கல்லூரி படிப்பை கோவையில் உள்ள கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொடர்பியல் துறையில் பொறியியல் பட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும், இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற சூட்சுமத்தையும் நம்மோட இங்கே பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ்குமார், எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் சந்தோஷ்குமார். நான் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம். என்னோடய ஸ்கூல் அப்புறம் காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூரில் பண்ணேன். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 2015 முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுங்கேருந்து வெளியே வந்து கடந்த 5 வருஷமாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த முறை நடந்த குடிமைப்பணிகள் தேர்வில் நான் 503வது இடம் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? ஸோ நான் குடிமைப்பணி தேர்வுகள் எழுதலாம் அப்படிங்கிறது என்னோடய கல்லூரியில் இறுதி ஆண்டில் தான் முடிவு பண்ணேன். என்னோடய ப்ரொஃபஸர் லெஃப்டினன்ட் ஸ்ரீதர் சார், அவர் தான் வந்து இந்த மாதிரி சிவில் சர்வீசஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பற்றியெல்லாம் எனக்கு சொன்னார். அவர் இந்த சர்வீசஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதை பற்றிலாம் சொல்லவும் எனக்கு அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. இருந்தாலும் நான் இதுக்கு படிக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறது 2017 தான். அது வரையும் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் இந்த எக்ஸாம்ஸ்குள்ளே வந்தேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? இந்த தேர்வுக்கு நான் முழுமையாக தயார் செஞ்சுக்கிட்டது கடந்த 5 வருஷமாக தயார் பண்ணிகிட்ருக்கேன். இது தவிர நான் வேறு தேர்வுகள் நான் எதுவும் எழுதலை. ஒரு முறைகள் நான் குரூப் தேர்வுகள் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சியில். எந்த தேர்வும் பெருசாக நான் எழுதினது இல்லைங்க. வேலை எதுவும் பார்த்தீங்களா, அல்லது வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் பண்ணீங்களா? நான் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒரு ஆண்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டே படிக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்தது, ஆனால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் நான் 2017 வேலையை விட்டுட்டு முழுமையாக தயார்படுத்திகிட்டே இருந்தேன். ஒரு 2019 வரையும் நான் வேலை இல்லாமல் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டே எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? தேர்வுக்கு தயாராகுது அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் குழுவாக சேர்ந்து கோயம்புத்தூர்லேயே நாங்கள் தயார் செஞ்சோம். ஆனால் தமிழ் வந்து என்னுடைய விருப்ப பாடம். ஸோ அதுக்கு வந்து நான் சென்னையில் தேவிரா ஐயா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நான் தமிழ் விருப்ப பாடம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. இது இல்லாமல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின் ஆகட்டும், நான் நிறைய நிறுவனங்களில் நான் தேர்வு எழுதியிருக்கேன். படித்தது செல்ஃபாக படித்தாலும் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்ககிட்ட நான் எழுதியிருக்கேன். ஒருத்தர் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? ஸோ வீட்டில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தர் படிக்க முடியும். என்னோட பார்வையில் இல்லை என்னோட புரிதலில் வந்து பயிற்சி நிறுவனங்கள் நம்ம சரியாக போகிறோமா, இல்லை இன்னும் எப்படி அதை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த வழிகாட்டுதல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி நிறுவனம் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்கள் பயிற்சி நிறுவனம் போகலினா கூட உங்களுக்கு முன்னாடி தேர்வு எழுதினவங்க சீனியர்ஸ், இல்லைனா ஏற்கனவே கிளியர் பண்ணவங்க, இவங்களோட வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்வு வந்து எளிதாகவே எழுத முடியும். நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முன்னாடி காலேஜ் முடித்ததையும் வேலையில் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோட இந்த புரிதல், எக்ஸாம் பற்றின புரிதல் அப்படிலாம் இருக்கும்போது வேலை செஞ்சுட்டே படிக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த தேர்வு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படித்ததுக்கப்புறம் என்னோட புரிதல் எப்படி மாறிச்சுன்னா, நீங்கள் வேலை செஞ்சுட்டே நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா படிக்க முடியும் அப்படிங்கிறதும் மாறிச்சு. ஸோ சம்மரைஸ் பண்ணோன்னா, இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யலாம். வேலை செஞ்சுட்டே சரியான இந்த சனி ஞாயிறு மாதிரி விடுமுறைகளாகட்டும், இல்லை நீங்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம், இதெல்லாம் நீங்கள் அலோகேட் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சரிவாக நம்ம போயிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்தபடியே இந்த தேர்வை வந்து எழுதலாம். உங்களுடைய விருப்ப பாடம் தமிழ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு பொறியியல் பட்டதாரி எப்படி தமிழை தேர்ந்தெடுத்தீங்க? ஸோ விருப்ப பாடம் தேர்ந்தெடுக்கும் போது நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது. என்னோடய சீனியர்ஸ்கிட்ட கேட்கும்போது நிறையா சொன்னாங்க. தமிழ், ஜியாகிரஃபி, சோஷியாலஜிலாம் சொன்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே தமிழில் வந்து ஒரு ஆர்வம் இருந்தது. இன்னொன்று என்னோடய சீனியர்ஸ் கிளியர் பண்ணியிருந்ததும் எனக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது.
ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நான் தமிழ் எடுத்தேன். இன்னும் தமிழ் நிறையா கற்றுக்கணும், தமிழ் படிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் நான் குடிமைப் பணிகள் தேர்வில் நான் தமிழ் எடுத்தேன். சந்தோஷ்குமார், உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நேர்முக தேர்வு அப்படிங்கிறது யூபிஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வந்து ஆளுமை தேர்வு தான். நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை வைவா மாதிரி கேள்வி பதிலாக மட்டுமே போகாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய பதிலிருந்து நம்மளோட ஆளுமை எப்படி, நம்மளை வந்து சிவில் சர்வீஸ்க்கு நம்மளை எடுக்கலாமா, நம்ம எடுத்து பயிற்சி தர முடியுமா, இப்படியெல்லாம் வந்து ஒரு 5 நபர்கள் வந்து நம்மளை அசஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நேர்முக தேர்வு. ஸோ இதுக்கு தயாராகுது அப்படிங்கிறதுக்கு யூபிஎஸ்சியே இதுக்கு சிலபஸ் இல்லைன்னா கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்வுக்கு வந்து நம்ம டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் DAF அப்படிங்கிறது கொடுப்போம். அதில் நம்மளை பற்றின விவரங்கள் எல்லாமே இருக்கும். நம்மளோட கல்வி, என்னென்ன வேலை செஞ்சோம், நம்மளோட ஹாபீஸ் என்ன, நம்ம எங்கேருந்து வரோம், இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கேள்விகள் அமையும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தேர்வுக்கு போகும்போது அப்போ நடக்கிற நடப்பு நிகழ்வுகள், உலகத்தில் என்ன நடக்குது, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதிலிருந்து கேள்விகள் வரும். இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பக்கமும் பக்கச்சார்புகள் இல்லாமல் பேலன்ஸ்டாக சொல்கிறது. கிரிட்டிக்கல் அசிமுலேஷன், அதாவது பல விஷயங்களை நம்ம கருத்தில் கொண்டு ஒரு முடிவுக்கு வருதல், இதே எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ இந்த சமூகத்தை புரிஞ்சு வச்சுருக்கோம், இந்த மாதிரி அசஸ்மெண்ட் எல்லாம் தான் இன்டர்வியூவில் இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம தயாரிக்கலாம். தயார் பண்ணதுக்கப்புறம் நிறையா இடத்துல மார்க் இன்டர்வியூ அல்லது பயிற்சி தேர்வுகள் நடத்துவாங்க. அங்கெல்லாம் நம்ம அங்கே போய் அட்டன் பண்ணி நம்ம என்னென்னலாம் சரியாக பண்ணுறோம், இன்னும் என்னென்னலாம் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணினேன். ஸோ எனக்கு அது நேர்முக தேர்வில் ரொம்ப பயனாக இருந்தது. நீங்கள் இது தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்ற உங்கள் அனுபவத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க, எவ்வளோ நேரம் படிச்சீங்க, எப்படி வந்து பிளானிங் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தேர்வு 3 நிலைகளில் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி, அதை கிளியர் பண்ணால் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களை பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்கிற இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை படிக்கிறது முதல் பணியாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் சிலபஸை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மெயின் சிலபஸ் படிக்கும்போது ப்ரிலிமினரி ஆகட்டும், இன்டர்வியூ ஆகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ மெயின் சிலபஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சிலபஸ் வார்த்தைக்கும் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நோட்ஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு A4 ஷீட்டில் எழுதுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனில். இதுக்கப்புறம் இது எப்படி படிக்கலாம்னா, அடிப்படை புத்தகங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா NCERT புக்ஸுங்கிற CBSE புக்ஸ், இல்லைனா தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ், இதையெல்லாம் நீங்கள் படித்து நம்மளோட அடிப்படை புரிதலை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படித்து குறிப்பெடுத்துட்டு நீங்கள் குறிப்பெடுத்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இது புத்தகங்கள் சம்மந்தப்பட்டது. இது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் செய்தித்தாளில் இருந்தும் நிறைய இன்டர்நெட் வெப்சைட்ஸில் இருந்தும் மேகசின்ஸில் இருந்தும் நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது குறிப்பெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை. இந்த ரிவைஸ் பண்ணதை நீங்கள் பீரியாடிக்காக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ரிலிமினரி ஆகட்டும் இல்லை மெயின் எக்ஸாம் ஆகட்டும், நீங்கள் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஒரு குழு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பியர் குரூப் இருக்காங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த ப்ராசஸை நீங்கள் படிக்கிறதாகட்டும், தேர்வு எழுதுறதாகட்டும், இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப விவாதம் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த தேர்வும் நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நிறைய கோணங்கள்லேருந்து அணுகணும்னு பார்க்குறாங்க. ஸோ டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பியர் குரூப் இன்னும் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிமினரி அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தினமும் 1 இல்லை 2 கொஷின்ஸ் எடுத்து எழுதி நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து எவாலுவேட் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? ஸோ தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கும் இனி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் முக்கியமாக சொல்கிறது, ஒவ்வொரு தேர்வும் நம்ம கேண்டிடேட் இருந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாம் இருக்குது. முதல் பணியே அந்த தேர்வின் டிமாண்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ சிவில் சர்வீஸ் பொறுத்தளவு அவங்க டிமாண்ட் என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் அணுகிறாரு, அவரோட இன்டெலெக்சுவல் ட்ரைட்ஸ் என்ன, அதாவது லாஜிக்கலாக எப்படி யோசிக்கிறோம், பல விஷயங்களை வந்து ஒரு பிரச்சனைக்காக யோசித்து நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வரோமா, இந்த மாதிரி சில விஷயங்களில் தான் யூபிஎஸ்சி நம்மகிட்ட எதிர்பார்க்குது.
இது எதிலிருந்து படிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப். அதுக்கு வந்து நமக்கு சிலபஸ் அப்படின்னு ஒன்று யூபிஎஸ்சி கொடுக்குறாங்க. மெயின் சிலபஸ் எடுத்துகிட்டு அதை மட்டுமே நம்ம தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கான ப்ரிலிமினரியும் ஆகட்டும், உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஸோ ரெண்டாவது சிலபஸ். மூணாவது உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் சீனியர்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூட் இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கைடன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாலாவது, இந்த எக்ஸாம் வந்து ஒரு பேசிக்ஸான எக்ஸாம் தான். ஸோ எல்லாமே அடிப்படைகள் தான் இந்த எக்ஸாம் கேட்கும். ரொம்ப வந்து ஒரு டிகிரி லெவல்லையோ ஒரு வந்து இல்லை பிஹெச்டி லெவல்லையோ நம்ம படிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு அவசியம் இல்லை. ஸோ எல்லா விஷயங்களை பொறுத்த அடிப்படை விஷயங்களில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜாகிரஃபி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும். அதனால தான் நீங்கள் என்சிஆர்டி இல்லை ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் மாதிரி பேசிக் புக்ஸ் நீங்கள் படித்து அந்த புரிதல் மேலே நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் கட்டமைக்கணும். அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் நிறையா புக்ஸ் படிக்கணும், அப்போ தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், நிறையா மெட்டீரியல் படிக்கணும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி படித்தோன்னா நம்ம இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லேருந்து வெளியே போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னா என்னென்ன சோர்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் படிக்கணும். ப்ரிஸ்கிரைப்ட் மெட்டீரியல்ஸ் அதை நீங்கள் படிச்சுட்டு அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி அதை டெஸ்ட் எழுதுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அதை வந்து ஒரு உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மேலும் அதை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது இன்புட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். இது எல்லாமே என்னை பொறுத்தளவு ரொம்ப ரேஷனலான ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஃப்யூச்சரில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை தாண்டி நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டாக எழுதும்போது நமக்கான அவுட்புட் வரும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.